கோல்ட் அண்ட் சில்வர் இது 2மே சமீப காலத்துல எல்லார் மத்தியிலயும் மிகப்பெரிய பேசு பொருளா, மிகப்பெரிய கேள்வியா மாறியிருக்கு. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் மார்க்கெட்ட சுத்தி இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம், வணக்கம். ஆக்சுவலி இப்போ தங்கம், வெள்ளி ஆகிய இரண்டுமே கிட்டத்தட்ட சர்வதேச சந்தையில இப்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா ஒரு ட்ராய் அவுன்ஸ் $5000 மேல தங்கமாகும். வெள்ளியினுடைய விலை வந்து $76 வர்த்தகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரி, இந்த விலை ஏற்றம் எந்த காரணத்தின் அடிப்படையில நடந்தது அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த கடந்த 2 ஆண்டுகளாக இந்த தொடர் ஏற்றத்திற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்காவுடைய வட்டி வீதங்கள் குறைக்க துவங்கினாங்க. அது வந்து முதல் செய்தியாக பார்க்கப்பட்டது 2018, 19, 20ல. 2020ஆம் ஆண்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் புதிதாக ஒரு $2000 என்ற ஒரு புதிய உச்சத்தை அப்போது தொட்டது. இது ஒரு செய்தி. 2வது செய்தி. 3வது செய்தி என்னன்னாக்கா, அதுக்கப்புறம் 21, 22 காலகட்டத்துல வந்து 22க்கு அப்புறமா ரஷ்யா உக்ரைன் வார், அது ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை தோற்றுவிட்டது. அதன் காரணமாக தங்கம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது. இது 3வது ரீசன். 4வது காரணமாக நான் பார்த்தது, இது எல்லாமே முடிந்தது. இந்த காலகட்டத்துல மத்திய வங்கிகள் வந்து தொடர்ச்சியாக தங்கத்தை சேமிக்க துவங்கினார்கள். அதாவது எல்லா உலகத்துல பெரிய நாடுகள் எல்லாமே வந்து தங்கம் இஸ் த சேஃபஸ்ட் பெட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேஃப் ஜோன்ல இருக்கக்கூடிய ஒரு கமாடிட்டியாக பிரெஷியஸ் மெட்டல்ஸ்ல டாலருக்கு அடுத்தபடியாக, டாலருக்கு நிகராக தங்கத்தை வந்து ஒரு மூலதன பொருளாக பார்க்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு பெரிய அளவுல அதுல ஏற்றத்தை கொடுத்தது. 4வது காரணமாக பார்த்தது. இதனுடைய தொடர் ஏற்றம். அதுக்கப்புறம் ETF மீதான முதலீடுகள் தொடர்ந்து அதிகரித்தன. இப்படி கடந்த ஒரு 6 ஆண்டுகள்ல பார்க்கும்போது அடுத்தடுத்த செய்திகள் வந்து தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவான செய்தியாகவே வந்தது. ஒரு பொருளாதாரத்தை சார்ந்து பார்க்கும்போது எதிர்மறையான செய்திகளாக இருந்தது. அது தங்கத்துக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக மாறியது. சொல்லுங்க, இதுதான் வந்து கடந்து வந்த பாதை. தங்கம் விலை ஏற்றத்துக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதுல ஒரு சிலது இப்ப நம்ம பார்க்கும்போது, இப்ப ரஷ்யா வந்து டாலரை நாங்க பயன்படுத்துறோம், அதுல ட்ரேட் பண்றோம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகிற மாதிரி இருக்கு. இதனால தங்கம் இன்னுமே ஒரு சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னு நம்ம நம்ப முடியுமா? எஸ், நிச்சயமாக. இப்போ இருக்கிற காலகட்டத்துல வந்து அதுதான் சொன்னேன். கடந்த 6 ஆண்டுகளாக எதிர்மறை செய்திகள், பொருளாதாரத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எதிர்மறை செய்தியாகவே வந்த ஒரு காலகட்டம் நடந்தது. ஆனால் இது வந்து எதிர்காலத்திலையும் இதே போன்ற ஒரு நடவடிக்கைகள், முக்கியமாக இன்னொரு இந்த கடந்த வருஷத்துல வந்து ட்ரேட் வார் வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு. அந்த தங்கத்தினுடைய அடுத்த கட்டத்துல வந்து ஒரு 5வது ஒரு பாயிண்டா நான் சொன்னாக்கா அதுவும் ஒரு பாயிண்டா இருந்தது. சோ இது மாதிரி ஒரு தொடர் எதிர்மறை செய்திகள் இனி வரக்கூடிய காலகட்டத்துல இருக்குமா அப்படின்னு பார்த்தாக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நான் வந்து தங்கத்தினுடைய விலையை வந்து ஒரு நேரடியாக நான் கண்காணித்து வருகிறேன். பெரிய அளவுல அதுல என்னென்ன காரணங்கள் அடிப்படையில் ஏறுகின்றன என்பதை பற்றி எல்லாம் நான் புரிந்த வகையில பார்க்கும் பொழுது இது மாதிரியான எதிர்மறை செய்திகள் இனியும் வரக்கூடிய காலகட்டத்துல இருக்குமா என்பதுல நிச்சயமாக நான் சந்தேகமாக தான் பார்க்கின்றேன். வரக்கூடிய இது ஒரு தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டுமே வந்து ஒரு பீக் அவுட், அதாவது ஒரு அதிகபட்ச விலையை தொட்டு விட்டதாகவே நான் பார்க்கின்றேன். இதுல இனிமேல் வரக்கூடிய ஏற்றங்கள் எல்லாமே வந்து அவ்வப்போது நடைபெறுகின்ற ஒரு சின்ன ஒரு செய்திகளின் அடிப்படையில ஏறும். பட் ஓரளவுக்கு லாங் டேர்ம்ல பார்க்கும்போது அடுத்த 5 ஆண்டுகளுக்காக நான் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாக இது ஒரு கன்சால்டேஷன் பேஸ்ல போய் ஒரு 20 அல்லது 30% என்ற அளவுக்கு குறைந்த நிலையிலேயே தான் வர்த்தகம் நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இந்த தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி இனிமேல் உயர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா தங்கத்தோட பெரிய இறக்கத்தையும் நம்ம பாக்குற மாதிரி தெரியலையே சார். ஸோ இந்த மாதிரியான ப்ரீஷியஸ் மெட்டல்ஸோ இல்ல கமாடிட்டிஸோ பெரிய அளவுல ஒரு கரெக்ஷன் வராதா பங்குச்சந்தையில வர அளவுக்கு? அது என்ன ரீசன் அப்படின்னாக்கா, அந்த ப்ரெஷியஸ் மெட்டல் இப்போ உதாரணத்துக்கு பங்கு சந்தையில வந்து இறக்கம் கண்டால் எல்லோருமே பயந்து போய் இருப்பார்கள். இதுல வந்து தங்கத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அளப்பரிய ஒரு பற்று என்ன இருக்குன்னு அப்படின்னாக்கா, விலை ஏறினாக்கா இன்னும் அதிகமா போயிடுமே அப்படிங்கிற ஒரு அச்சத்தின் காரணமாக முதலீடுகள் தொடர்கின்றன. 2வது, விலை இறங்கினாக்கா இது ஒரு சாதகமான செய்தி, அது நம்ம விலை குறைஞ்சு போச்சு இப்பவே நம்ம வந்து வாங்கி வச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு ஒரு முதலீட்டாளர் எடுக்கிறாங்க. ஸோ இந்த பொதுமக்கள் மத்தியில பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு 2 பக்கத்துல ஏறும் போதும் வாங்குறாங்க, இறங்கும் போதும் வாங்கக்கூடிய ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியான ஒரு கமாடிட்டியாக இருக்கிற ஒரு அசெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்கம் மட்டும்தான் இருக்கு. பட் ஓரளவுக்கு காலகட்டத்துல பார்க்கும்போது விற்பனை என்பது, அதாவது தங்கம் வந்து ஒரு முதலீடாக இருந்தாலும் இப்போதைய காலகட்டத்துல சமீபத்துல வரக்கூடிய செய்திகள்ல வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சார்ந்த
விலை அதாவது விற்பனையுடைய அளவு வந்து குறைந்து கொண்டிருப்பதாக செய்திகள் வந்துள்ளன. சோ ஒரு காலகட்டத்துல வந்து நீங்க வந்து வேற வழியே இல்லாமல் டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது தானாகவே சந்தை வந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும் தான் நான் நினைக்கின்றேன். அதனால வரக்கூடிய காலகட்டத்துல ஒரு படிப்படியாக சரி, இது வந்து ஒரே காலகட்டத்துல சரின்னு நான் சொல்லல. ஏன்னா எல்லாருமே வந்து வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்போ எவ்வளவு பேரு, நிறைய பேர் வந்து இந்த இந்த மிஸ் த பஸ்ங்கிற மாதிரி இந்த இந்த சென்ற ஆண்டு வாங்க தவறியவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் விலை குறைஞ்சிருக்கு, உடனே போய் வாங்கிடலாங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு. பட் ஓரளவு காலகட்டத்துல பார்க்கும்போது இன்னும் அடுத்த 6 மாதங்களோ அல்லது இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கன்சாலிடேஷன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக சரிவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. சமீபத்துல கூட ப்ளூம்பர்க் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட்ல இந்தியால தங்கம் வந்து 80,000 வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் அடிப்படையில ஒரு முதலீட்டாளர் கம்ப்ளீட்டா டிபெண்ட் பண்ணி ஒரு முதலீட்டு முடிவுகளை எடுக்கலாமா சார்? இல்ல, நான் வந்து இந்த மாதிரியான வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில வந்து நம்ம முதலீடுகளை மேற்கொள்வது என்பது அந்த அளவுக்கு உச்சிதமாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நமக்கு இப்போதைய காலகட்டத்தில் எப்போதுமே தங்கத்தினுடைய ஒரு போர்ட்போலியோல வந்து நம்முடைய தங்கத்தினுடைய பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக ஒரு 20% மேல நம்ம வைப்பதற்கான தேவை இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு 15% வரைக்கும் நம்மளுடைய இதுல இல்லை அப்படின்னாக்கா அவங்க வேணா இந்த முதலீடு செய்யலாமே தவிர தொடர்ச்சியாக வரக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து நமக்கு வந்த செய்திகள், நாம் செய்தியை பார்த்து விட்டோம். நான் தான் கடை நிலையில இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் தான் கடை நிலையில இருக்கக்கூடிய செய்திகளை வாங்குபவராக இருக்கிறார். சோ இந்த செய்தியின் அடிப்படையில நம்ம வந்து வாங்கக்கூடாது. எப்போதுமே வந்து எந்த ஒரு அசெட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கமாடிட்டியாக இருந்தாலும் விலை குறைவாக இருக்கும் போது வாங்க வேண்டும், விலை அதிகரிக்கும் போது விற்க வேண்டும் என்பதுதான் ஒரு சைக்கிளிக்கல் ஒரு முக்கியமான ஒரு துறை. அதாவது சைக்கிளிக்கல் ஒரு ஸ்டாக்ஸாக இருந்தாலும் சரி, மெட்டல்ஸ்லையும் பார்க்கும்போது நம்ம வந்து நிச்சயமாக ஒரு சுழற்சி முறையில நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது விலை அதிகமாக இருக்கும்போது அதை சேஸ் பண்றதுங்கிறது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக தான் நான் பார்க்கின்றேன். தங்கத்தை வந்து போர்ட்ஃபோலியோல ஒரு 20%குள்ள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. பல ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் இதை சொல்றதை பார்க்க முடியுது. ஆனா சமீபத்துல பங்குச்சந்தையில நடந்த ஒரு மிகப்பெரிய கரெக்ஷனும் தங்கத்துல நடந்த ஒரு ரேலியும் பார்க்கும்போது முதலீட்டாளர்கள் மனசுல நம்ம தங்கத்தை கொஞ்சம் குறைச்சு மதிப்பிட்டுட்டோமோ, நம்ம போர்ட்ஃபோலியோல இன்னும் அதிகமா தங்கம் வச்சிருந்துருக்கணுமோ, என்னைக்கா இருந்தாலும் தங்கம் குறையவே குறையாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ நம்ம தங்கத்தை கொஞ்சம் குறைச்சுதான் மதிப்பிடுறோமா சார்? இல்ல, தங்கத்தை கூட இது வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம இதை பத்தி பேசியிருந்தோம்னா நிச்சயமாக நான் இது என்னுடைய பல்வேறு கருத்துக்களையே நான் வந்து பிரதிபலிச்சிருக்கேன். அதாவது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெள்ளி ஆகட்டும் தங்கமாகட்டும் ஓரளவுக்கு ஒரு குறைந்த நிலையிலே காணப்பட்டதாக நான் பார்த்தேன். பட் என்னுடைய முதலீடு அதன் அடிப்படையில் நடக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்துல இந்த ஒரு இவ்வளவு பெரிய ஒரு ஏற்றத்தின் பிறகு எப்போதுமே வந்து ஒரு கிரௌடு எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு முதலீட்டாளர் இருக்கக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதாவது கிரௌட் மீன்ஸ் ஒரே இடத்தில் எல்லோருமே வந்து பயணிப்பது வந்து சாலச் சிறந்தது அல்ல. ஒரு கமாடிட்டியில வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னா இதெல்லாம் வந்து ஒரு பை எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க வந்து இதை வந்து நம்முடைய புரிதல்களை நாம் வந்து அதை வந்து பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அதாவது எப்படி காலகட்டத்துல இந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த மாதிரியான நமக்கு இதை பற்றியான நாலேஜ், நம்ம வந்து அறிவு சார்ந்த ஒரு புரிதல்களை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலகட்டத்துல இன்னொரு வேற ஏதோ ஒரு அசெட் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிதான் நிச்சயமாக இருக்கும். எல்லா காலகட்டத்திலுமே எல்லா அசெட்டுகளுமே ஒரே சமநிலையில ஒரே ஏற்றத்துல இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு அசெட் வந்து ஒரு பங்குச்சந்தை ஒரு காலகட்டத்துல மிக பிரமாதமாக ஜொலிக்கும், அடுத்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தங்கம் ஜொலிக்கும், அதுக்கப்புறம் ஒரு ரியல் எஸ்டேட் இருக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு நிதி சார்ந்த நிறுவனங்கள், இப்படி ஒரு காலகட்டத்திலையும் ஒரு துறை தான் வந்து சிறப்பாக செயல்படும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதுக்குதான் இந்த போர்ட்போலியோ வந்து நம்ம வந்து பில்ட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா ஒரே திசையில நம்ம எல்லாரும் போகாமல் அவ்வப்போது இறக்கம் கண்டு போது வேணாலும் வாங்கலாமே தவிர தொடர் ஏற்றத்துல நாமளும் பயணிப்பு வந்து மிக ஒரு அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு நிச்சயமான ஒரு முடிவாக நாம் இருக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கம் ரேலியில இருக்கு, அதனால நம்ம அதிகமாக இப்போ இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் நீங்க ஒரு நீண்ட கால முதலீட்டாளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீண்ட கால முதலீட்டாளரும் 20%குள்ள அவங்களோட கோல்டை வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்கான விஷயமா? அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தலாமா இப்போ தங்க இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது? இல்ல, என்னை பொறுத்த வரைக்கும் 20% மேலாக அதிகப்படுத்துவது வந்து நல்ல முடிவாக இருக்காது.
நிச்சயமாக எப்போதுமே மறுபடியும் நான் திருப்பி சொல்றேன், உங்களுடைய முதலீடு என்பது பகுதியாக இருக்க வேண்டும். முக்கியமாக 1 லட்சம் ரூபாய் நம்ம முதலீடு செய்யறோம் தங்கத்துலன்னா, இன்றைய காலகட்டத்தில் வேணா ஒரு 20% நீங்க அதுல முதலீடு பண்ணுங்க, 20,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததுல இன்னொரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 6 மாசமோ 3 மாசமோ வெயிட் பண்ணாங்க, ஒரு கரெக்ஷன் வருதுனாங்க, அதுல மறுபடியும் ஒரு 20% 20,000 ரூபாய் நீங்க முதலீடு செய்யுங்க. சோ நீங்க ஒரே லம்சம் அமௌண்ட் ஒரே நேரத்தில் முதலீடு செய்வது அந்த அளவுக்கு, ஏனென்றால் நாம் ஒரு எல்லா விஷயங்களும் நம்முடைய கைப்பார்வைக்கு எல்லாமே வந்துடுமா என்றால் நிச்சயமாக இல்லை. உலகத்துல ஒரு இரவுக்குள் எவ்வளவோ விஷயங்கள் நடைபெறுகின்றன, எவ்வளவோ நிகழ்வுகள். இரவுல பாத்தீங்கன்னா, சந்தையில பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் அறிவிக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளுமே ஒரு தினந்தோறும் வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் அவருடைய ட்விட்டருடைய பேஸ் பண்ணி தான் சந்தையை நகர்ற மாதிரி இருக்கு. சோ அவர் இன்னைக்கு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் அவர் மாறி நேற்றைய எடுத்த முடிவுகள் எல்லாம் திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டால் நிச்சயமாக சந்தையில் அதனுடைய பிரதிபலிப்பு நிச்சயமாக அடுத்த நாள் காலையில நம்மளால் பார்க்க முடியும். சோ இது அந்த மாதிரியான ஒரு செய்திகளின் அடிப்படையில நம்ம நகராமல் நாமளே ஒரு டிசிப்ளின்டாக நாமளே ஒரு நம்முடைய போர்ட்ஃபோலியோவை நம்ம இந்த இடத்துல நம்ம இருப்போம், இது அடுத்த கட்டத்துக்கு நம்ம கொண்டு போனோம்னா இன்னைக்கு வேற என்ன கமாடிட்டி இறங்கி இருக்கு. உதாரணத்துக்கு நானே சொல்றேன், நான் நிறைய கமாடிட்டிஸ் நான் ட்ராக் பண்ணிட்டு வர்றதுனால சொல்ல வரேன். இன்னைக்கு தங்கம் இந்த அளவு உச்சத்துல இருக்கும்போது இன்னொரு கமாடிட்டி குறைந்தபட்ச அளவுல இருக்கு. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சர்க்கரை எடுத்துக்கொண்டீங்கன்னா உலக அளவுல 5 வருடத்தினுடைய குறைந்தபட்ச விலையை தொட்டு வர்த்தகம் நடைபெறுகிறது. சோ ஒரு துறை, ஒரு செக்டர், ஒரு உலோகம் உயர்ந்து காணப்படுகிறது, இன்னொரு கமாடிட்டி இறங்கி கிடக்குது. சோ நம்முடைய போக்கஸ் எங்க இருக்கணும்னா, எந்த இடத்துல இறங்கி இருக்கோ அந்த இடத்துல நம்ம அது தொடர்பான செய்திகளை படித்துக் கொண்டு அதன் மீதான முதலீடுகளை அதிலும் பகுதியாக கொஞ்சமாக முதலீடு செய்து வந்தோமே ஆனால் ஈவன் ஒரு அடுத்த 4-5 ஆண்டுகள்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு இதுல பெரிய அளவுல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது ஒரு கமாடிட்டி கீழே இறங்கி இருக்கும் போது நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருடத்தினுடைய குறைந்தபட்ச விலையில வர்த்தகம் நடைபெற்று வருகிறது சர்வதேச சந்தையில சர்க்கரையினுடைய விலை. அந்த சர்க்கரை விலை கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா $35 இருந்தது, இப்போ $15 வர்த்தகம் நடைபெற்று வருகிறது. சோ 50% கரெக்ஷன்ல ஒரு கமாடிட்டி கிடைக்குது. சோ அந்த மாதிரி நாளைக்கு இது $15 இருக்கிறது கூட நாளைக்கு 13 கூட வரலாம், 10 கூட வரலாம். பட் இதுக்கு அப்புறமா இறங்கும் போது நமக்கு பகுதியா வாங்கி கொண்டுமே வந்தால் ஒரு காலகட்டத்துல ஒரு சீசன்ல பார்க்கும்போது காலங்கள் மாறும், அப்படியே அந்த செய்திகள்லாம் மாறும்போது இதுக்கான ஒரு டிமாண்ட் வரும்போது நிச்சயமாக இந்த சுகர் செக்டார் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் பார்க்கின்றேன். அதனால் ஏறுகின்ற கமாடிட்டியை விட்டு இறங்கி இருக்கின்ற கமாடிட்டியின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தங்கத்தை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. இன்னொரு பக்கம் கூடவே சேர்ந்து வெள்ளிலையும் ஒரு பயங்கரமான ரேலி இல்ல பயங்கரமான ஏற்ற இறக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ தங்கத்துக்காக நமக்கு சர்வதேச அளவில் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, உலக நாடுகள் அதை முக்கியமா நினைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வெள்ளியில என்ன நடந்துட்டு இருக்கு, இது ஏன் இவ்வளவு ஏற்ற இறக்கம் காமிக்குது சார்? இல்ல, வெள்ளி ஒரு தொழில் ஒரு 50% வேணா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேக்ரவுண்ட்ல நடக்குதுன்னு நம்ம சொல்லலாம். மீதி 50% பாத்தீங்கன்னா 60% ஒரு 40% இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், ஒரு 60% இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியாக தான் நம்ம பார்க்கின்றோம். ஸோ இண்டஸ்ட்ரியல் கமாடிட்டியில ஒரு தேவை காணப்படுகிறது. வெள்ளியினுடைய உற்பத்தியானது கடந்த 5 ஆண்டுகளாகவே குறைந்தே இருந்தது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. பட் அது யாருமே அந்த நேரத்தில் யாருமே அதுல கவனம் செலுத்தவில்லை. கடந்த 4-5 ஆண்டுகளாக வெள்ளியினுடைய உற்பத்தி உலக அளவில் குறைந்து காணப்பட்டது. அந்த நேரத்துல நம்ம முதலீடு செஞ்சிருக்கணும். இன்னைக்கு அந்த இந்த ஷார்ட்ஃபால் இந்த வருஷமும் இருக்கு, அடுத்த வருஷமும் இருக்கு, நிச்சயமாக இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இந்த ஷார்ட்ஃபாலுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய விலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, ஒரு பொருள் டிமாண்ட்ல இருக்கும்போது நம்ம அதிகமாக விலை கொடுத்து வாங்குகிறோம். நிச்சயமாக எந்த நம்ம ஒரு சாதாரணமாக நம்ம சராசரி மனிதனாக நாம் பார்க்கும் பொழுது ஒரு காய்கறி தக்காளி வரவில்லை என்றால் 2 நாட்களுக்கு வரல சந்தையில வரலன்னா அதனுடைய விலையேற்றம் கண்கூடாக பார்க்கின்றோம். அதுக்காக இது சந்தைக்கே வராது, இன்னும் 4 ஆண்டு ஒரு 4 தினங்களோ அல்லது ஒரு வாரமோ 10 தினமும் வராமல் இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ள மறுபடியும் வேற இடத்துலயும் சந்தையில அந்த பொருள் கமாடிட்டி சேர்ந்துரும். சோ நாம தொடர்ச்சியாக இந்த ஷார்ட்ஃபால் இதே செய்தியை வச்சு நம்ம பில்ட் பண்ணிட்டே போகும்போது ஒரு காலகட்டத்துல ஸ்பெகுலேஷன் விடுகிறது. அந்த சந்தையில பாத்தீங்கன்னா ரியல் டிமாண்டுக்காக வாங்குபவர்களை தவிர மற்ற ஸ்பெகுலேட்டட் பையிங்னு சொல்லக்கூடிய வகையில ஊக வணிகத்தின் பேரில் இந்த விலையேற்றம் காணப்படுகிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்துல பார்க்கும்போது இந்த விலை சரிவு என்பது நம்ம 121 இருந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரே ஒரு 2-3 தினங்கள்ல வர்த்தகத்துல ஒரு பெரிய சரிவு காணப்பட்டது. இதன் அடிப்படையில தான். சோ ரியல் டிமாண்ட் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. வெள்ளியினுடைய பயன்பாடு நிச்சயமாக இருக்கிறது, தேவை அதிகரித்துள்ளது,
உற்பத்தி குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு கொடுக்கப்படுகின்ற விலையானது நாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து மிதமிஞ்சிய அளவுல விலை அதிகமாக கொடுக்கும் போது இது இதற்கான ஒர்த்து இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து பெரிய முதலீட்டாளர்கள் ஏற்படும் பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வருவது தவிர்க்க முடியாத ஒன்று. இது வந்து சந்தையில வரக்கூடிய ஒரு நிகழ்வு இது. ஸோ இதனாலதான் வந்து இந்த பெரிய அளவுல இந்த வீழ்ச்சி நம்ம வந்து $121 இருந்து இன்னைக்கு $75 வரைக்கும் வர்த்தகம் நடைபெறுகிறது நம்மால் பார்க்க முடிகிறது. சர்வதேச சந்தையில ஒரு ஸ்பெகுலேட்டட் டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நம்ம இந்தியா ஸ்பெசிஃபிக்கா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்திய அரசாங்கம் வெள்ளியை பிளட்ஜ் பண்றதுக்கு நாங்க அலோவ் பண்றோம், ஆர்பிஐ வந்து அதுக்கு ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனாலேயே மக்கள் மத்தியில வெள்ளிக்கு வந்து அரசாங்கமே ஒரு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, அரசாங்கம் வந்து வெள்ளியை வந்து அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. இதனால நிறைய பேர் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதை இந்த டிமாண்டோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க முடியுமா சார்? இல்ல மேடம், இந்த செய்தி அடிப்படையில வச்சு நம்ம வந்து ஒரு முதலீடை நம்ம மேற்கொள்வது என்பது தவறாகத்தான் இருக்கும். ஏன்னா இன்னும் சொல்றேன், இன்னைக்கு வாங்கக்கூடிய இந்த விலையில வாங்கக்கூடிய வெள்ளியானது அடுத்த 5 ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு இருக்கக்கூடியது அப்படிங்கறத நம்ம கணிச்சு பார்க்கணும். நம்ம இது வந்து நடைமுறையில சாத்தியமா? இன்னைக்கு $76 இருக்கு. இன்னைக்கு நம்ம லோக்கல் பிரைஸ் பாத்தீங்கன்னா வெள்ளியுடைய விலை வந்து ஒரு கிராம் வந்து 280 300க்கு கீழே கொஞ்சம் சமீபத்துல நடக்குதுன்னு வச்சுங்க. இது 300ல இருந்து படிப்படியாக அடுத்தது 400, 500, 600 போகுமா? அதற்கான முகாந்திரங்கள் இருக்கின்றனவா என்பதை நாம் ஆராயாமல் வெறுமனே வந்து அரசாங்கம் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களோ இல்லாட்டி இதுக்கு வந்து பிளட்ஜிங் பண்ணா கிடைக்குமோ, இந்த ஒரு செய்திகளின் அடிப்படையில இதுக்கான விலை ஏற்றத்துக்கான ஒரு தகுந்த காரணியாக நான் நிச்சயமாக பார்க்கவில்லை. இன்னும் ஒரு சில பேர் வந்து அடுத்து தங்கமா வெள்ளி தான் மாறப்போகுது, இன்னும் 10 வருஷம் கழிச்சு தங்கத்தோட பொசிஷன் வெள்ளிக்கு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்றாங்களே. சோ வெள்ளி அப்போ அடுத்த தங்கம் இல்லையா சார்? இது வந்து ஒரு ஸ்பெகுலேட்டட் கேள்விதான். இது வந்து ஊகத்தின் அடிப்படையில் நம்ம யாராலுமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு அடுத்த 5 ஆண்டுகள்ல இருந்து என்ன நாளைக்கு காலையில என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் இருக்கும்போது அவங்க சொல்ற மாதிரியான நிகழ்வு நடக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்குதான் நான் சொல்றேன், நீங்க போர்ட்போலியோல உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து தங்கம் வெள்ளிக்கு ஒரு 20% அலோகேஷன் வச்சுங்க. அதுக்கு மேல வேண்டாம்ங்கிறத நான் சொல்ல வரேன் தவிர தங்கமே வேண்டாம் வெள்ளியே வேண்டாம் என்று நம்ம யாருமே சொல்ல போறது இல்லை, எந்த ஒரு நிபுணர்களுமே சொல்ல போறது கிடையாது. எல்லாமே ஒரு பார்ட், எல்லா அசட்லயும் நம்ம வந்து பங்கெடுத்துக்கணும். பட் என்ன விலையிலங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறோம். நீங்க வேணா ஒண்ணு செய்யுங்க. நான் வந்து இப்போதைக்கு என்னுடைய தேவை இந்த வெள்ளியனுடைய பயன்பாடு வந்து என்னுடைய ஆபரணமாவோ இல்ல கட்டியாவோ எதுவானாலோ எனக்கு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு எனக்கு இந்த தேவைக்காக நான் இன்று வாங்குகிறேன்னு சொன்னா யாருமே நிச்சயமா வேண்டாம்னு சொல்ல போறது கிடையாது. ஆனால் நான் இன்னொரு 1 வருஷத்துல இது வந்து இந்த இன்னைக்கு இருக்கிற $300 வந்து $400 ஆயிடும், $500 ஆயிடும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து நம்ம வந்து முதலீடு செய்வது வந்து அந்த அளவுக்கு ஒரு சரியான முதலீடாக இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வெள்ளியில ஒரு மிகப்பெரிய ரேலி நடந்துட்டு இருந்த கடந்த 5 மாசத்துல சில்வர் இடிஎஃப்ல அதிகமான அளவுக்கு பணம் இன்ஃப்ளோ வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை ஆம்ஃபி வெளியிட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமா இதுல முதலீடு செய்யறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ வெள்ளிக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸை பொறுத்து நம்ம போர்ட்ஃபோலியோல கண்டிப்பா வெள்ளியை மிஸ் பண்ணக்கூடாது, வெள்ளியை ஆட் பண்ணி தான் ஆகணும், அதையும் நம்ம அசட் அலோகேஷன்ல இருக்கிற ஒரு அசட்டா கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற தேவை இல்ல கட்டாயம் ஏற்பட்டிருக்கா சார்? இடிஎஃப்ல முதலீடு செய்வது தவறுன்னு சொல்லல, நிச்சயமா செய்யலாம். மறுபடியும் ஒரு இறக்கத்தை பயன்படுத்தி நீங்க வாங்குங்க. இன்னைக்கு சந்தையில வந்து ஒரு 5% வீழ்ந்திருக்கா, அடுத்த நாள் நீங்க வாங்குங்க. ஒரு நாளைக்கு நீங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கண்டினியூஸா நீங்க இது பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய விலையில இருந்து அதனுடைய இறக்கத்தை நம்மளால நிச்சயமாக பார்க்க முடியும். போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து வெள்ளியினுடைய விலை சரிந்து காணப்பட்டது. வியாழன் வெள்ளியில இன்னைக்கு வந்து ஒரு $15 ஒரு கிராமுக்கு விலை குறைஞ்சு காணப்படுகிறது. இந்த மாதிரி ஒரு இறக்கம் வரும்பொழுது மட்டுமே நீங்கள் வாங்குவதாக வைத்துக் கொண்டு அதை ஒரு 5 பாகமாக நாம் பிரித்து கொண்டு ஒவ்வொரு இறக்கத்தையும் நம்ம வாங்கினாக்க சந்தை விலையை ஒட்டி நம்முடைய சராசரி விலையானது இருக்கும். ஆவரேஜ் நம்ம பண்றோம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு காலகட்டத்துல 5 விலையில வாங்குறோம், 5 விலைக்கு ஆவரேஜ் பண்ணி பார்த்தாக்க சந்தையினுடைய விலைக்கும் நம்மளுடைய வாங்கின விலைக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அருகாமையில இருக்கும். நீங்க லம்சமா இன்னைக்கு வாங்கிட்டீங்க, நாளைக்கு வந்து இந்த $280 ஒருவேளை $200 வருதுன்னா நம்மள்ட்ட கையில காசு இருக்காது. அந்த நேரத்துல வாங்குறதுக்கு ஒரு $200 வரும்போது வாங்கலாம்னா நம்மள்ட்ட பைசா இருக்காது. சோ நீங்க வாங்குறதே வந்து ஒரு இறக்கத்தை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வாங்கணும். சந்தையில வந்து ஒரு டிசிப்ளின்டு இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது ஒரு ஒழுக்கமான ஒரு முதலீடாக நம்ம வந்து ஒரு டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்றோம்னா, ஏற்கனவே நீங்க டேப்லெட் காலம் போட்டுருங்க, இந்த விலை வந்தால் நான் வாங்குவேன், இந்த விலை வந்தால் விற்பேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு ரேட்டுக்கும் நீங்க இவ்வளவு நான் அலோகேட் பண்ணி வச்சுட்டு அந்த ரேட் வந்து நீங்க வாங்கினா அதுதான் இந்த சிப்புங்கிறது. அதுதான் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானோட பங்களிப்பு. என்னன்னா நாம வந்து சந்தையோடைய ஏற்ற இருக்கிறது தினைக்கும் கவனிக்காட்டி கூட இந்த தினத்துல வந்து நமக்காக அவர்கள் வந்து யூனிட்டை வாங்குறாங்க. சோ அப்படி வாங்கினாக்க என்னன்னா அந்த விலை ஏற்றமோ இறக்குமோ அதை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க, என்ன ரேட் ஆனாலும் வாங்கிடுவாங்க.
இப்ப நாமளா இருந்தாலும் நம்ம ஒரு இண்டிவிஜுவலா நம்ம தனிப்பட்ட முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு விலை இறங்குனா நாளைக்கு ஆர்டர் போடலாம், நாளைக்கு இன்னும் கொஞ்சம் இறங்கும் அப்படின்னு அதுக்குள்ளார இது வந்து ஒரு 5% ஏறிடும். சோ நம்முடைய முடிவுகள் வந்து நிச்சயமாக ஒரு சந்தையினுடைய ஏற்றத்துக்காக நம்ம வந்து பிஹேவியர் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து நம்ம வந்து பிஹேவியர் லேக்கா இருக்கக்கூடாது. நம்முடைய அணுகுமுறை இருக்கு இல்லையா, சந்தை சார்ந்த அணுகுமுறையில வந்து நாம கொஞ்சம் தெளிவா புரிந்து கொண்டு முதலீடு செய்தால் நிச்சயமாக நம்ம அதுல வந்து ஒரு ஆதாயத்தை பார்க்கலாம். தங்கம் வெள்ளி இந்த 2 கமாடிட்டிஸை பத்தியும் நிறைய பேசணும். ஃபைனலா இன்னைக்கு இருக்கிற யங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே பிசிக்கல் ஃபார்மேட் வேண்டாம், அது நம்ம கொஞ்சம் லாஸ் தான், டிஜிட்டல் ஃபார்மேட்ல ஒரு ETF ஆவோ இல்ல வேற ஏதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாவோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மெட்டல்ஸ்ல அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ பிசிக்கல் ஃபார்மேட்டை விட்டு வெளியேறது இல்ல அதை கொஞ்சம் புறக்கணிக்கிறது சரிதானா, இல்ல பிசிக்கல் ஃபார்மேட்டும் கண்டிப்பா நம்ம ஹோல்ட் பண்ணுமா சார்? இது வந்து இது பிசிக்கலா வாங்குறது கரெக்டா, ETF வாங்குறதா கரெக்டாங்கிறது அந்தந்த தனிநபர்களுடைய முதலீட்டை பொறுத்தது, அந்தந்த தனிநபர்களுடைய தேவையை பொறுத்தது. நமக்கு அந்தந்த ஒரு முதலீட்டாளர் வந்து தனக்கு என்ன மாதிரியான தேவை, நமக்கு ஒரு குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு நகை செய்யணும் அல்லது ஒரு வெள்ளியில ஏதாவது ஒரு ஆபரணம் செய்யணும்னாக்கா அதுக்கான முதலீடாக நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நீங்க இப்பவே வாங்கி வைக்கிறது தப்பு கிடையாது. இரண்டாவது ETF என்ன ஒரு மாறுபாடுனாக்கா, அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அந்த காலகட்டத்துல அந்த நேரத்துல வாங்கிக்கலாம். உங்களோட யூனிட் வந்து ரிசர்வ் பண்ணிடுங்க, இன்னைக்கு பிரைஸ்ல நீங்க ETF வாங்கி வச்சிருக்கீங்க. சோ விலை ஏற்றம் என்பது நாளைக்கு 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் நடந்தா கூட அந்த ETF அதனுடைய விலை ஏற்றமானது பிரதிபலிக்கப்படுது. அன்னைக்கு அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு கேஷா கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பொருளா வாங்கிட்டு போறீங்க. சோ உங்களுடைய தனிநபருடைய தேவையை பொறுத்து அவங்களுடைய முடிவுகளை எடுக்கலாம். அதாவது இப்பவே இருக்கு, எனக்கு இன்னும் 1 இயர்ல எனக்கு என்னுடைய குழந்தைகளுக்கு யாருக்கா வேணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்க உடனே இன்னைக்கு இப்போ இன்னொரு 6 மாசத்துக்குள்ளார எவ்வளவு இறக்கமா இருக்குதோ அதுவே நீங்க தேர்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இதே ஒரு 15 வருஷம் கழிச்சு அவருக்கு தேவை இருக்குன்னா ஈ கேன் வெயிட் ஃபார் மோர் டைம். இன்னும் என்ன கரெக்ஷன் நடக்குதுங்கிறது நீங்க வந்து வருஷம் நான் வந்து இவ்வளவு தொகையை நான் வந்து சில்வருக்காக ஒதுக்கிடுறேன், என்னென்ன வருஷத்துல எவ்வளவு பர்சன்டேஜ் வருது இறங்கி இருக்கு, இந்த விலையில வரும்போது நமக்கு கொஞ்சம் முதலீடு செஞ்சிருவோம், அடுத்த வருஷம் இவ்வளவு கரெக்ஷன் ஆச்சுன்னா இவ்வளவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போயிட்டாக்க நிச்சயமாக எந்த விதமான ஒரு நடைமுறை சிக்கல் எதுவும் அவர்கள் சந்திக்க மாட்டார்கள். ஃபைனலா பொதுமக்கள் மனசுல நம்ம பங்குச்சந்தையில முதலீடு செஞ்சாதான் அதுல ரிஸ்க் இருக்கு, தங்கம் வெள்ளியில முதலீடு செய்யும் போது நமக்கு ரிஸ்கே இல்லை, இது ஒரு ரிஸ்க் இல்லாத முதலீடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. உண்மையிலே தங்கம் வெள்ளி அப்படிங்கிறது ரிஸ்க் இல்லாத முதலீடு தானா? நிச்சயமாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் யார் எந்த இடத்துல பங்குச்சந்தையில இழந்தவர்களும் இருக்கிறார்கள். வெள்ளியில அதே மாதிரி முதலீடு செய்து இப்ப சமீப காலத்துல இப்போ கிட்டத்தட்ட 400 ரூபாய் 450 ரூபாய் போகும்போது வாங்கினவங்களுடைய நிலைமை பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு வந்து 300 ரூபாய் ஒரு கிராமுக்கு 150 ரூபாய் குறைஞ்சுதான் அவங்களுடைய அசெட்னுடைய வேல்யூ இருக்கு என்ன வாங்கியிருந்தாலும். சோ இது மாதிரி பங்குச்சந்தையிலையும் இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்கள் இருக்கின்றன. இந்த பிரஷியஸ் மெட்டல் சொல்லக்கூடிய தங்கம் வெள்ளிலையும் இது இருக்கு. பட் திருப்பி என்னன்னா ஒரு மனசளவுல என்ன ஒரு இதுனாக்கா வெள்ளி தங்கத்துல இறங்கினா நம்ம வந்து அதை பெருசா அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது இல்லை. நம்முடைய மனப்பான்மை வந்து எப்படி இருக்குனாக்கா அதனுடைய அணுகுமுறை வந்து அது என்னைக்குனாலும் ஏறிடும், ஒரு 5 வருஷம் ஆனா ஏறிடுங்கிற ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு முதலீடாக அது பார்க்கப்படுகிறது. அதனால அவங்களுக்கு அந்த நம்ம இப்போ ஒருத்தருக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவர் 400 ரூபாய் 450 ரூபாய் வாங்கினா கூட அவர் என்ன நம்பிக்கையோடு இருப்பாருன்னா இன்னைக்கு நிஜமான வேலை பாத்தீங்கன்னா இன்னைக்கு 300 ரூபாய்க்கு தான் இருக்கு. பட் அப்ப கூட அவரு feel that the price has come down அவர் நினைக்க மாட்டாரு. ஏன்னாக்கா எப்படினாலும் ஏறிடும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் அவர் இருப்பாரு. பட் இது வந்து நான் அந்த மாதிரி ஒரு இதுதான் நல்லது அதுதான் நல்லது, நம்முடைய தேவை எதுவோ அதுக்காக முதலீடு செய்வது சரியான முடிவாக இருக்கும். தங்கம் வெள்ளி மாதிரியான கமாடிட்டியை சுத்தி இப்ப நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்போது மக்களுக்கு அதுல நிறைய சந்தேகங்கள் இருந்தது. அதை ரொம்ப தெளிவா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.